ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதற்கு முதலில் என்னை மன்னித்து விட. என்ன தெரியுமா, அவசரமாகத்தான் வந்தேன். பயப்படாதே, சொல்வதை முழுமையாக கே. அவசரமாகத்தான் நான் உன்னை காண வந்தேன். அதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பது திரும்ப திரும்ப சொல்ல நான் விருப்பப்படவில்லை. ஏனென்றால் பழைய விஷயத்தை எல்லாம் உனக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் உன்னுடைய மனமானது தாங்காது, வலிக்கும், அடுத்தது அழுவாய். அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை. நான் இப்பொழுது பேச வந்தது முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி மட்டும் பேசிவிடுகிறேன். சிலர் என்னை பற்றி ஒழுங்காக தெரிந்து கொள்ளாமல் சாய்க்கு கோபம் வராது, எப்பொழுதும் சாந்தமானவர் என்று சொல்வார்கள். ஆனால் சிலருக்கு மட்டுமே தெரியும் சாய்க்கு கோபம் வரும். அதுவும் எப்பொழுது என்றால், தன்னுடைய பிள்ளைகளை இன்னொருவன் துன்பத்திற்கு ஆளாக்கும் பொழுது, அதுவே தன்னுடைய பிள்ளைகள் தவறான பாதையில் போகும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, இந்த மாதிரியான சமயத்தில் எனக்கு கோபம் வரும். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று யாராவது ஒருவன் செய்தால் அவனை தண்டிக்காமல் நான் விடமாட்டேன். எனக்கு இதெல்லாம் கோபம் வரும். மற்றபடி நான் அமைதியானவன் தான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அளவுக்கு மீறி, சொல்லவே முடியாத அளவுக்கு, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மீறி ஒரு கஷ்டமானது வந்தது. அது கொடுத்தது உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை ஒருவன் ஏமாற்றியதுதான். நண்பன் 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 என்று சொல்லிக்கொண்டு, உறவுகளுடைய பெயரை வைத்துக்கொண்டு உன்னை நல்லபடியாக ஏமாற்றி விட்டான். நீயோ சாதாரணமாக நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டாலே ஐயோ இவர்கள் நல்லவர்கள் என்று முடிவெடுத்து விடுவார். அதுபோல ஒரே ஒரு ஆள் எவ்வளவு வேண்டுமானாலும் தவறு செய்திருக்கலாம். ஒரே ஒரு துளி கண்ணீர் விட்டால் ஐயோ பாவம் என்று சொல்லி அவன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் மன்னித்து விடுவார். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றிய பொழுது அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டாய், அழுதாய். சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையின் உச்சக்கட்ட கோபமும் வருகிறது, அதே நேரம் அழுகையும் வருகிறது. ஆனால் நீ என்ன முடிவெடுத்தாய்? கோபத்தை வெளியில் காட்டாமல் உழைப்பால் உயர வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நம்மிடமிருந்து எடுக்கலாம் என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை தானாக நின்று ஒரு சாயுடைய பிள்ளையாக நின்று ஜெயிக்க வேண்டும் என்று நீ அதே போலத்தான் இப்பொழுது வரைக்கும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். நான் எதையுமே இல்லை என்று சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவன் திரும்பவும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நேரம் வந்துவிட்டது. நான் உனக்கு சொல்வேன் அடிக்கடி, அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் யார் ஒருவன் கஷ்டத்தை கொடுத்தானோ அவனை நிச்சயமாக நான் கஷ்டப்படுத்துவேன் என்று. அப்பொழுதெல்லாம் சொல்வார், நீங்கள் முதலில் அவனை தண்டியுங்கள், அப்புறம் அதை நான் பார்க்கிறேன், அதற்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நம்புகிறேன் என்று. நீ சொல்லும் பொழுதோ, நீ கேட்கும் பொழுதோ அதை நான் செய்தேன். ஆனால் அதில் என்னுடைய சுவாரஸ்யம் இருக்கா? ஏன் தெரியுமா? அதாவது அப்பப்போ நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தால்தான் நல்லது. உதாரணத்திற்கு அவனுக்கு ஒரு நல்ல நேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது நீ கெட்டது செய்யுங்கள் அவனுக்கு என்றால் அது நல்லதானது, அது கெட்டதை தாங்கக்கூடிய சக்திகளை கொடுத்துவிடும். அதுவே அவனுக்கு கெட்ட நேரம் இருக்கும் பொழுது நானும் அவனுக்கு தண்டனை கொடுத்தார் அவனால் கஷ்டம் என்ற ஒன்றை உணர முடியும். எது சரி? நீயே சொல் பார்க்கலாம். நீயே அடிக்கடி சொல்வாய், நல்லது கொடுங்க நல்லது கொடுங்க என்று. நல்லது தானே கொடுக்கலாமே. கெட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது நல்லதை கொடுக்கவா? நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நல்லதை கொடுக்கவா? நல்லது நடக்கும் பொழுது, நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது, நல்ல நேரங்கள் இருக்கும் பொழுது தானே நல்லதை கொடுக்க முடியும். அப்பொழுதுதானே அது உன்னுடைய ஆயுள் முழுவதும் உன் கூடவே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருக்கிறேன். நீ துவண்டு போன சமயத்தில் உனக்கு அனைத்துமாக நான் இருக்கிறேன். 1000 விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை நடந்தது.
ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாள் நிறைய போராட்டங்கள் எல்லாமே இருந்தது. அது எப்படி ஒவ்வொன்றாக நான் ஒவ்வொரு விஷயமாக நான் சரி செய்தேனோ, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை படிப்படியாக கொடுத்தேனோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை கொடுத்து நீ அழிந்து போக வேண்டும். இந்த பூமியில் உனக்கு இடமே கொடுக்க கூடாது. உனக்கு ஏதாவது ஒரு வழியில் தீய சக்தியை ஏறிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இதே பூமியில்? அம்மா, அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? உன்னை அழ வைத்தவனுக்கு தண்டனை இந்த பூமியில் தான் இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று பயந்தானோ அதெல்லாம் நடக்க போகிறது. முக்கியமாக காசு பணத்தை வைத்து ஆடினான், குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை வைத்து ஆடினான். அது இரண்டையுமே நான் இப்பொழுது பறிக்கப் போகிறேன். உண்மையாகவே நான் உன்னுடைய அப்பாதான், உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். எல்லா நேரத்திலேயும் உனக்காக எல்லாமே செய்வேன் என்று உன்னை நம்ப வைக்க நான் இதை செய்யவில்லை. நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நீ அப்பாவாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, என்னுடைய பிள்ளை என்னை நம்பி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி இதை செய்து தாருங்கள் என்று சொல்லிவிட்டது. அந்த பிள்ளைக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? அந்த பிள்ளைக்கு நான் சொல்லிவிட்டேன், நான் செய்கிறேன் உனக்கான அனைத்து விஷயங்களும் என்று சொல்லிவிட்டேன். அந்த பிள்ளைக்கு தன்னுடைய வாக்கினை சாய் சொன்னா செய்வார் என்ற வாக்கை நான் நிலையாக நம்ப வைக்க வேண்டும். போதும், கஷ்டப்பட்டது, உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவன் உன்னை அழ வைத்தது எல்லாமே போதும். இனிமேல் எந்த ஒரு நிலையிலும் யாரையும் கண்டு அஞ்சாது. நீ ஒவ்வொரு நபரையும் பார்த்து பார்த்து அஞ்சும் பொழுதுதான் அவர்களுக்கு திமிரும். அதே நேரம் இவள் நாம் எது பேசினாலுமே நம்பி விடுவார், இவள் எது பேசினாலுமே பயந்து விடுவார் என்று நினைத்து உன் தலையில் ஏறி அமர்ந்து உன்னை ஆட்டி வைக்கிறார்கள். அதனால் யாரையும் பார்த்து பயப்படாதே. எந்த நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே மாற்றுவேன். நாளுக்கு நாள் இன்பங்களும் நாளுக்கு நாள் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாகவே எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் இன்ப காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். துரோகிகளை அழித்து துரோகிகளுக்கு தண்டனையை கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். அப்பொழுது அதை பார்த்து உன்னுடைய துரோகிகள் அனைவரும் கவலைப்படுவார்கள். அதுவும் பெரிய தண்டனை தான். சந்தோஷமாக இரு, எல்லா நாளும் உனக்காக இருப்பேன். ஓம் சாய்ராம்.